என் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வீடுகளில் என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம பாடல்கள் மூலமாக பாடி என் இயேசு நல்லவர், அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், அவர் கிருபை எப்போது எனக்கு இருக்கு என்று சொல்லி நம்ம குடும்பமாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஜெப தூபம் நம்முடைய ஜெப தூபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டணும். அப்போ அவர் நம்மை எல்லா விதத்தில் இருந்தவர் நல்லவராக இருந்து காப்பாற்றுறார். யார் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவருடைய சமூகத்தில் இருந்து காத்திருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் அவர் நல்லவர் தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் சும்மா சுற்றிட்டு வருவேன் அவர் நல்லவராக இருக்கும், இல்லவே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவர்கிட்ட தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டேன், அவர் தான் எனக்கு எல்லான்னு சொல்லி இருக்கிறீங்க பாருங்க, அங்கே ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராக தான் இருப்பார். ஆமென். அவங்க வாழ்க்கையில் அவர் ஒரு நாளும் தீங்கிற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆகவே இப்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில்